இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லீஃப் வந்து வச்சு கீரை வச்சு நம்ம வந்து அதாவது சக்கரவள்ளி கிழங்கு கீரையை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம கீரை பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ லீஃப் பொரியல் பண்ண போகிறோம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இலையில் நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெள்ளைப்பூண்டு வந்து தட்டி வச்சுக்கிறலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு போட்டுக்குவோம். நல்லா வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கும். இதே வரமிளகா இதில் நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நல்லா கொஞ்சம் வதங்கிருக்கோம். நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு இலை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல கொழுந்தான இலைகளை மட்டும் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். லேசான தண்டுகள் இருந்தால் நம்ம போடலாம். ரொம்ப கனமான தண்டு வேண்டாம். இது ரொம்ப சீக்கிரமும் வெந்துடும். சீக்கிரம் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். நம்ம எப்போயுமே கீரை வேகும் போது நம்ம அதை திறந்து வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா இதாக இருக்கும். நல்லா கழுவிடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு பாருங்க. இதை வந்து நம்ம வந்து இலையை எடுத்து கீரையை வந்து இதில் வச்சுருவோம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் வேண்டியதில்லை. இது சீக்கிரமே வதங்கிடும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு கட் பண்ணால் போதும். அவ்வளோதான். படாது கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் தான் தொளிச்சோம். ஆனால் நிறைய தண்ணி விடும் இந்த கீரையில். அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் சால்ட்டு போடலை. நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் போட்டுக்கிடுவோம். இது சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க. எப்போயுமே கீரைக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு போடணும். அவ்வளோதான். இந்த தண்ணி வற்றின உடனே நம்ம தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வந்து தேங்காய் பூ திருவிழா தேங்காய் பூவை நம்ம போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம், சத்தானதும் கூட. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்துலாம் வந்து இந்த லீஃப் வந்து நம்ம பெரும்பாலும் ரொம்ப சமைக்க மாட்டாங்க. இது சமைச்சு ஒரு டூ சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தும் கூட. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு தோட்டத்துலேயே நம்ம வாங்கின ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வீட்டில் வந்து முளைச்சிருந்துச்சுன்னா அதை ஊண்டி வச்சுட்டா சக்கரவள்ளி கிழங்கு வராட்டாலும் இந்த கீரைக்கு நல்லா யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டு தோட்டத்தில் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்.
பாருங்கள், இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா செஞ்சு முடிச்சாச்சு. இதை நீங்களும் செய்யுங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள். இது நம்ம வீட்டிலையே வளர்க்கலாம். கடையில் இது கிடைக்கிறது என்னென்னு தெரியல. இது நான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப ஈஸியும் கூட வீட்டில் வளர்க்குறது. மணி பிளான்ட் மாதிரிக்கு இது தண்ணியில் கூட அந்த வேரை போட்டு வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வளர்த்து நம்ம சாப்பிடலாம். நீங்களும் இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.